குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. சுக்கிர கிரகம் ஒரு மாதம் பெயர்ச்சி உண்டு. ஆனால் சுக்கிர கிரகத்தில் ஒரு தனித்தன்மை என்னன்னாக்கா, குரு எப்படி பொன்னன் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கிறோமோ, அவர் தேவகுரு. சுக்கிரன் அசுரகுரு. சில்வர் அப்படிங்கிறதுக்கு இவர் தான் தலைவர். வெள்ளி ரெண்டுமே பவர் கண்டக்டர். சுக்கிரன் ஆச்சாரியர். இந்த தேவகுருவானவர் அசுரகுருவானவர் ஆச்சாரியர். யாருக்கெல்லாம் ஆச்சாரியர்கள்? யாரெல்லாம் காரியங்களை உழைப்பால் செய்பவர்கள், விவசாயிகள், வைசியர்கள்னு சொல்லக்கூடிய வியாபாரிகள், இப்படி எல்லாருக்கும் அந்த ஆச்சாரியர்கள். இந்த ஆச்சாரிய தன்மையில் இவர் என்ன செய்வார்னா, நிறைய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பார். அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, பாவம்ப்பா, நான் சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இறங்கி வந்து தன்னுடைய கரங்கோத்து கைப்பிடித்து அவர்களை வழிநடத்த சொல்வார். அதனால தான் தேவகுரு விட சுக்கிரகுரு வணங்கும் போது உடனே அவர் பலன் கொடுத்து விடுவார் அப்படின்னு மனத்தில் வைத்துக் கொள்வோம். செல்வங்கள் அதிகமாக வேண்டும், ஆடம்பரங்கள் வேண்டும், கலைகளிலே பிரச்சனை இல்லாமல் நல்லா வாழணும். நிறைய பேருக்கு இந்த துலா ராசியில் இருக்கிறவங்க தான் இசையிலையும் நல்ல ஒரு கலை நிகழ்ச்சிகளிலும் மீடியா துறைகளிலும் நல்ல நுணுக்கங்கள்லாம் பெற்றிருப்பார்கள். மகிழ்ச்சி நிறைந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே தான் நடக்கும். அப்போது சித்திரம் எழுதுறதுன்னு படம் வரையதெல்லாம் இங்கே தான் இருக்கும். அப்படி சுக்கிரனுடைய ஆட்சி, மூல திரிகோண ஆட்சி கொண்டது இந்த துலா ராசின்னு பேர். அப்படி சுக்கிரனை பற்றி அனைத்து விதமான விஷயங்களும் கொண்டது அந்த ராசி. காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் இடம் அப்படின்வா. கலத்திரம் அப்படிங்கிறதுனால ஆண்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பார்க்கக்கூடியது இந்த சுக்கிரனை பார்ப்போம். எங்கே இருக்கிறாங்க, சுக்கிரன் எங்கே இருக்கிறான்னு. பெண்ணை பார்க்கும்போது மேஷராசி அப்படிங்கிறனால செவ்வாயை பார்ப்போம். செவ்வாய் எங்கே இருக்கிறான்னு பார்ப்போம். அப்போ தைரியஸ்தானத்தை கொண்ட இந்த ஆண்மகனுக்கு மேஷராசி அப்படிங்கிற பெண்மகளை பிடித்து கொடுத்தல் இந்த துலா ராசிக்காரை பிடித்து கொடுப்போம். அப்போ கைப்பிடித்து கொடுப்போம். இப்படி தான் மாற்றி மாற்றி பிடித்து கொடுப்போம். அப்போது வாழ்க்கையில் துணைகள் அப்படி அமைவதற்கு இந்த மேஷ துலா அப்படிங்கிற காம்பினேஷன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு புரிந்து கொள்கிறோம். இப்போ செவ்வாய்க்கும் இந்த சுக்கிரனுக்கான தொடர்பு புரிந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு இன்றைக்கு நாம் பார்க்கும்போது வர சனிக்கிழமை அன்னைக்கு 29 மே 2025 அன்று சனிக்கிழமை பஞ்சமி திதி அன்று சுக்கிரனானவர் பெயர்கிறார். இவர் 29/6/2025 வரைக்கும் இருப்பார். ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். முதலில் இப்போ இருந்துட்டு இருக்கிறது மீனராசியில் உச்சம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். இப்போ அவர் அங்கேருந்து மேஷ ராசிக்கு மூவ் ஆகிறார் பார்க்குறோம். சுக்கிரனுடைய அந்த கிவிங் பிரசாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமன அவதாரம்னு திருமாலுடைய அவதாரம் இருக்கும். அதை மகாபலி சக்கரவர்த்தி தானம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆவார். எதை கேட்டாலும் தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். நீ எதை கேட்டாலும் தானம் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் திருமால் அவதாரம் எடுத்து வரார். வாமனராக வந்து நிற்கிறார். இது சுக்கிராச்சாரியாருக்கு தெரிஞ்சிடுது. எப்படி தடுக்கிறது, தன்னுடைய பக்தனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அந்த கமண்டலத்தில் தண்ணியை ஊற்றி அதை தாரவாத்துறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தாரவாக்குற அந்த கமண்டலத்துக்குள்ளார வண்டா போய் மறைச்சிருவார். தண்ணி வெளியில் வராமல் தடுத்துருவார். இது தெரிந்து கொண்ட சூக்ஷ்மதாரியான திரிவிக்ரமர் அழகாக என்ன பண்ணுவார், ஒரு தர்ப புல்லை எடுத்து அந்த கிண்டியில் குத்துவார். அப்போது இவருடைய கண் பாதிக்கப்படும். அப்போ கண் இன்றைக்கும் ஒரு சுருக்கத்தோடு இருப்பார், குருட்டுத்தன்மையுடன் இருப்பார்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு கண் பாதித்த சுக்கிராச்சாரியார். அப்போ பாருங்கள், தன்னையே பலி கொடுக்க தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் இவர். அப்புறம் அவர் வெளியில் வர்றார். அதுக்கப்புறம் தாரவாக்குறாரு. அப்புறம் 3 அடி மண் கேட்குற அந்த வாமன அவதாரம் இருக்கிறது. 3 வைத்தது திருவிக்ரம அவதாரமாக தன்னை வாமனுடைய மகாபலியுடைய தலையிலேயே காலை வைத்து அவரை அடக்குகிறார் அப்படின்னு பார்க்குறோம்.
அப்படித்தான் அமிர்த கலசத்தை கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்விலும் இவர் செய்கிறார். அப்போது சுக்கிரன் எப்போவுமே துணை செய்வார் யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ராவாக யோசித்து செய்யக்கூடிய அடிநிலை தொண்டர்களுக்கு. அப்படின்னால சுக்கிரனுடைய பெயர்ச்சியை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் சுக்கிரன் பெயர்ச்சியினாலே என்ன பலன் கிடைக்கும், அதற்கு தான் பரிகாரம் உண்டா என்று பார்ப்போம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. வணக்கம் மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடமான மேஷ ராசிக்குள்ளர சுக்கிர பகவான் உள்ள நுழைகிறார். அவர் 5க்குரியவர் நாளில் அமர்ந்திருப்பார். ரிஷபரத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசி 10ஆம் இடம். இந்த 5-10 உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன். 10 தொழில் ரிலேட்டடான விஷயம், 5 குழந்தைகள் விஷயமாக இருக்கும். 4லே மாறி அமர்வதனாலே தொழிலிலே சில கலகங்கள், பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த பாலிட்டிக்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்களிலே நம்ம செய்கிற காரியங்கள் சரியாக முடிக்காதனால அப்படி அழிஞ்சு போடும். அப்படி ஒரு சூழ்நிலையும் உண்டு. அதனால் எந்த வேலை பண்ணினாலும் இந்த 29 நாள் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் செய்கிற காரியத்தை அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணணுன்னா, நான் தான் பொறுப்பு, அதுக்கு நல்லதாக செய்வேன், ஃபுல் வேலையும் செஞ்சு முடிப்பேன்னு முழு மூச்சாக ஒரு காரியத்தை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த காரியத்துக்கு போங்க. அவசரமாக விட்டுட்டு அடுத்த காரியத்துக்கு போகாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வரும். அப்படி பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா 10க்குரியவன் அப்படின்னா துலாத்துக்குரியவன் இவர் தான். யோகத்தை கொடுப்பார், தொழிலிலே புதிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பார்ட்னர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேபிட்டல் கொடுத்து, இல்லை வெளியில் வர்த்தகத்தில் நீங்கள் பேங்க் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போய் கொஞ்சம் பணம் வந்து அந்த பணம் உங்களுக்கு உபரியாக சேர்ந்து உங்கள் தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரிகிறது. குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே குழந்தைகள் பொருட்டு சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. நான் இந்த ஸ்கூலில் போகணுன்றேன், நீ அந்த ஸ்கூலில் போகிறேன்னு, நான் அந்த காலேஜ் சேர்க்கணுன்ற, நீ இந்த காலேஜ் சேர்க்கணுங்கிற, நான் அந்த வாரம் பிடிச்சிருக்கேன், நீ இந்த வாரம் பிடிச்சிருக்கேன், எதையானு ஒன்று மாற்றி நீங்கள் சொல்ல அவங்க சொல்ல நீங்கள் சொல்ல ஒரு சின்ன குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் வாகனங்களெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஒரு தடை. வீடு வாங்கணுங்க, ஒரு தடை. இதையான ஒன்று புதுசாக பண்ணணும், ஒரு தடை. அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் சின்ன சண்டை, அதுக்கு தடை அப்படின்னு குட்டி குட்டி பிரச்சனைகள் வருவதற்கு, கருத்து வேறுபாடு வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கார் இன்றைக்கி சுக்கிரன். எல்லாருக்கும் சுக்கிரன் உச்சத்தில் வந்தால் நல்லா ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்களா. அதுலேயும் இப்போ தசை நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தசா புத்தியெலாம் நடந்துகிட்ருக்குன்னா இந்த தடை இன்னும் மேம்பட்டு நிற்கும் இவங்களுக்கெல்லாம், மகர ராசிக்கெல்லாம். அப்போ எப்படி சார் இதுலேருந்து வெளில வருது? அப்போ இதுலேருந்து வாழ்வில் இதுவே கிடையாதா, எனக்கெல்லாம் லாபம் வராதான்னா செல்வம் வரும். நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை அக்கௌண்டபிலிட்டிங்கிற வார்த்தையோடு சேர்ந்து செய்யுங்க. அதாவது நான் இதற்கு பொறுப்பு அப்படின்னு செஞ்சிங்கன்னு வச்சுங்களேன். அப்படி சரி, வீட்லேயும் நான் பொறுப்புமா, கொஞ்சம் கேளு, நான் செஞ்சிடுறேன், இது பார்த்துக்கிறேன், கவலைப்படாதேன்னு அவங்ககிட்ட. அது மாதிரி கணவன்கிட்ட மனைவி கிட்ட கணவன், 2 பேருமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்து போனீர்களானால் அந்த ஐக்கியம் வந்துடும். அந்த அந்யோன்யம் ஐக்கிய மத்தியம்தான் இந்த சுக்கிரனுடைய வேலை. இந்த காதல் ஒருமித்த மகிழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்திங்களா, இந்த விஷயத்தை தான் இவர் எதிர்பார்க்குறார். நீங்கள் தனி நான் தனிங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை, 2 பேரும் சேர்ந்து செய்யுங்கன்றார். ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் சுவை இருக்காதுன்னு சொல்லுவான். அப்படி 2 பேரும் சேர்ந்து கலைநயத்துடன்
மனதுடன் ஒத்த மனதாக செய்யும் காரியங்கள் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். இல்லைன்னா நீங்கள் ஒரு திக்கு நான் ஒரு திக்குன்னு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். மந்தையில் 2 மாடுகள் வேறு வேறு பாதையை நோக்கி ஓடிவிட்டன அப்படின்னு சொல்லுவான். அப்படி போயிடும். அதனால் என்ன பலன்? ஓடினாடு ஓடின தானே, பலன் ஒன்றும் இல்லைங்களா? அதனால் புரிந்து கொள்ளும்போது அழகாக புரிஞ்சுக்கணும். நம்ம மனசால் எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்து செய்யணும். செய்யும்போது அடுத்த ஒரு துட்டு வாங்கி நம்ம பண்ணோன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்துக்கணும். ஏன்னா ஜவாப் நம்மளுது. இப்போ சீட்டு கட்டுறாங்க, நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக அதில் மனசு வச்சுட்டு அதை காவந்து பண்ணால் தான் சீட்டை மெயின்டைன் பண்ண முடியும் இல்லைங்களா? பணத்தை கொடுக்குறாங்க, முதலாளித்துவமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்ல கம்பெனி வச்சுருக்கிறீங்க, வளமாக இருக்குது, எங்களுக்கு லாபம் கொடுப்பீங்க, வட்டி கொடுப்பீங்கன்னு. அப்போ நிறைய பணத்தை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணால் இன்னும் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அது அப்படியே ஏனோ தானோன்னு விட்டிங்கன்னா ஆடம்பரமும் செலவுகளும் லக்ஸூரியஸ் லைஃப்ன்ற பிரம்மாண்டங்களுக்குள்ள போனீங்கன்னா என்ன ஆகும்? மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்காமல் போயிடும். அதனால் கெட்ட பேரும் குடும்ப பிரச்சனைகளும் வந்து சேரும் இல்லைங்களா? அதுதான் கொஞ்சம் வான் பண்ணுற விஷயமா இருக்குது. முன்னேற்ற பாதைக்கு வழி உண்டு, பொருள் அழிவுக்கும் வழி உண்டு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதுதான் மகர ராசி. உடலில் க்ளீனாக புரிஞ்சுக்கோங்க. நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு போகக்கூடிய சீனை அழகாக நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சுக்கிர குரு அசுர குரு ஆனவர் அவசியம் உழைப்பவர்களுக்கு 100% ஹெல்ப் பண்ணுவார். கவலையே பட வேண்டாம். படித்தவர்களுக்கு தேவகுரு, உழைப்பவருக்கு அசுரகுரு. நல்லா மனசில் வாங்கிக்கோங்க. உங்கள் உழைப்புக்கு ஊதியம் கன்ஃபார்மாக ஒருத்தர் கொடுக்கறதுக்கு ரெடியாக உங்களுக்காக சண்டை போடுவார். கவலையே படாதீங்க. எப்படியானு ஃபைட் பண்ணி யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த யூனியன் லீடரே இவர் தான், தலைவர் தான். இந்த தலைவர் தான் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டு உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் இவரை நீங்கள் பிடிச்சிக்கணுன்னா என்ன பண்ணணும்? கண் பார்வை தெரியாத நபர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா என்ன ஆகுனாங்க? வாழ்த்துக்கள் கிடைக்கும். அதனாலே வாழ்க்கையிலே இதையே பரிகாரமாக மாற்றி விடலாம். சார் கோயிலுக்கெல்லாம் போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்களே, நீங்கள் அதான் கோயிலுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னீங்கன்னா, ஸ்ரீதேவி என்கிற லக்ஷ்மி தேவியை வழிபடுங்கள். அதனாலே உங்களுக்கு பலன் உண்டு. என்னைக்கு சார் வழிபடணும்? வெள்ளிக்கிழமை வழிபடுங்கள். செவ்வாய் வெள்ளி அவசியம் விடாமல் லக்ஷ்மி தேவி, லக்ஷ்மி துதி, லக்ஷ்மி அஷ்டோத்திரங்கள் சொல்ல தெரிந்தால் சொல்லி வழிபாடு செய்தீர்களானால் இவளுடைய அனுகிரகத்திலே இந்த கஷ்டங்கள் நீங்கிவிடும். வரக்கூடிய பெரிய மலை போல் வரக்கூடிய ப்ரெஷர்ஸ் குறைஞ்சி பனி போல் ஓடிவிடும்னு சொல்லுவான். அப்படி க்ளீன் ஆகிடும். அப்போ கிளியர் ஆகிறதுக்கு ஒரு வழி சொல்லிட்டேன்னா, இப்போது உங்களுக்கு கலகமில்லாத ஆஃபீஸ் ரொட்டீன் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக வாயை திறக்காமல் இருந்தீங்கன்னா, பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்குள்ளேயே போகாமல் இருந்தீங்கன்னா, இந்த சுக்கிர பெயர்ச்சி 1 மாதத்துக்கு நடக்கக்கூடியது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.